ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்து குச்சி காரச்சவு பண்ண போகிறோம். டைம் பாஸுக்கு ஒரு சோறுக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா கார சாரமாக நல்லா வச்சு கூட்டு தான் வேணும், அப்பளம் தான் வேணும், ஊறுகாய் தான் வேணும், பொரியல்லாம் இல்லை. ஒரு ரசம் சாதம் வச்சு, ஒரு தயிர் சாதம் வச்சு, ஒரு பருப்பு சாதம் வச்சு சாப்பிட்ற மாதிரி செஞ்சு டப்பால் அடைச்சி வச்சுக்கலாம். வாங்க அதுக்கு நம்ம என்ன சாமகிரி எடுக்கன்னு பார்க்கலாம். சாமகிரின்னா அதுக்கு என்னென்ன பொருள், சாரி நான் ஹிந்தியில் சாமகிரின்னு சொல்லிட்டேன், சரிங்களா? தப்பாக நினைக்காதீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் என்னென்ன பண்ணும் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் மனசுக்கு திக்குன்னு அடிக்க, ஐயோ அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேனே, அந்த அம்மா சொன்னாங்களே, அந்த அக்கா சொன்னாங்களே, அந்த பாட்டி சொன்னாங்களே, அந்த சித்தி சொன்னாங்களே, அத்தை சொன்னாங்களே, நம்ம இதெல்லாம் பண்ணலான்னு உங்கள் மனசில் கிடந்து பக்குன்னு அடிக்க வேண்டாம். சரி, என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு வந்துடுங்க. வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம். கடலை மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த கரண்டிக்கு குறைய தான் பண்ண போகிறேன். இந்த கரண்டிக்கு இப்படி நரைச்சி ஒரு 4 கரண்டி மாவு, கடலை மாவு. இது வந்து நான் வீட்டில் ஒரு தடவை அரைச்சி வச்சது, இப்போ இல்லை, ஒரு ஆயிட்டு 2-3 மாதத்துக்கு மேலே ஆகிட்டு அந்த மாவு தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது கடலை மாவு எடுத்துட்டேன். இதுக்கு பாருங்க 4 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நமக்கு அரிசி மாவு வந்து ஒரு கரண்டி போதும். இவ்வளவு அரிசி மாவு. ஏன்னா அரிசி ரொம்ப போட்டால் கடுக்குன்னு ஆயிடும், அதனால் அரிசி ஒரு கரண்டி போதும். இப்போது 5-6 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மை போல் அடிச்சிக்கலாம். அதில் வந்து 1 ஸ்பூன் ஓமம் இதெல்லாம் அடித்து போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். கையில் கசக்கி போட்டால் அடித்து போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1/2 ஸ்பூன் ஜீரகம் அதில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இது வந்து 1-2 அரையக்கூடாது, புளியும் போது கஷ்டமாக இருக்கும். நல்லா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மை போல் அரைச்சிக்கலாம். இவருக்கு நல்லா மை போல் பட்டு போல் அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே இருக்க இப்படி இருக்கணும், தெரியுதுங்களா? இந்த மாவில் இப்படி போட்டுடலாம். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஏன்னா நம்ம கொஞ்சம் காரசாரமாக பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்காக. இப்போது 1/2 ஸ்பூன் உப்பு கூட்டிட்டுனா கரைச்சல் வந்து உப்பு கச்சிருக்கும். இது மாவு நல்லா எல்லாம் ஒன்று கூட்டிக்கலாம். இப்போ கலருக்காக 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், சரிங்களா? கலருக்காக நல்லா பிங்க் கலராக, நல்லா ஆரஞ்சு கலராக வரும். இப்போ நம்ம ஆயில் நல்லா சூடாகிட்டு நல்லா புகை வர ஆரம்பிச்சிட்டு இந்த கரண்டிக்கு 1 குழி கரண்டி எண்ணெய், இந்த சூடான எண்ணெயை இப்படி ஊற்றி விட்டுலாம். இது உடனே கை வச்சிடக்கூடாது, கை வச்சா நம்ம கை பொத்துரும். இந்த கரண்டியால் எடுத்து இப்படி தள்ளி விட்டுறணும். நல்லா கை பொத்துரும், சரிங்களா? இப்போ இந்த எண்ணெய் வந்து எல்லா மாவுலையுமே படணும், அந்தளவுக்கு நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மாவு, போட்ட உப்பு, மிளகாத்தூள், எண்ணெய் எல்லாமே வந்து மாவில் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கணும். கட்டியாக இருக்கணும், உதிர்த்தி விட்டுக்கோங்க. இந்த ஜாரில் மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தெளித்து விட்டு இப்படி பிசைஞ்சிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோதான் ஊற்றணும், நிறைய வேண்டாம், பார்த்து ஊற்றிக்கலாம். நம்ம எல்லாம் கூடி போயிடும், மாவு கூடி போகாது, தண்ணி கூடி போகும், சரிங்களா? இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிட்டு இந்த ரெசிபி மட்டும் 10 நிமிஷம் நம்ம ரெடி பண்ணலாம். கெஸ்ட் வந்துட்டாங்களா, அவங்கள உட்கார வச்சு தண்ணி கொடுத்துட்டு டீ போடுறதுக்குள்ள நம்ம இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். வாங்க கையை கழுவிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம முறுக்கு வந்து நான் ஒன்று சீவல் டைப்பில் எடுத்திருக்கேன், ஒன்று இது எடுத்திருக்கேன். ரெண்டுலேயே ஒரு பேட்ச் பண்ணி பார்க்கலாம். மாவு ஒன்று தான், பேட்டர்ன் தான் வேறு. எப்போவுமே நீங்கள் வந்து குழலில் மாவு போடும் போது அரைவாசி மாவு தான் எடுக்கணும். முக்கால்வாசி எடுத்தாலும் போதும். ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு சுற்றுறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நான் 1 தடவை 2 தடவை மாட்டியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அரைவாசி மாவு தான் எடுத்திருக்கேன். இது இப்போ நம்ம நல்லா டைட்டாக சுற்றிக்கலாம். சுற்றிட்டு நம்ம மாவு அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு டைரெக்டாக எண்ணெய்க்குள்ளே சுற்றிக்கலாம். ஏன்னா இது குச்சி முறுக்கு, அது அப்படி தான் வரும். இது வந்து ஒரு பேட்டர்ன் அதெல்லாம் ஒன்றும் நமக்கு வேண்டாம். ஒரு முறுக்கு மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் உடச்சி எடுத்து டப்பால் அடைச்சி வச்சு ஒன்று எடுத்து சாப்பிட்லாம். எப்போவுமே எண்ணெயில் போட்ட உடனே நம்ம கரண்டி கொண்டு கிண்டக்கூடாது. கிண்டுனா வந்து உடஞ்சி போயிடும். அது வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் ஒரு பக்கம் லேசாக அந்த எண்ணெய் சவுண்டு கொதிக்கிறது குறைஞ்சோடனே பின்ன மாற்றி போடலாம். இப்போ தானாக எலும்பி மேலே வந்துட்டு நம்ம இப்போ இந்த கரண்டியால் அப்படி மாற்றி போடலாம். இப்போ நம்ம ஒரு பேட்ச் ரெடி ஆகிட்டு, இது வந்து வேகறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம ஒரு பேட்ச் ரெடி.
நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ தீபாவளிலாம் வரப்போகுது. நான் இது வந்து இப்போ வீட்டுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி தான் செய்கிறேன். தீபாவளி கூட நாள் இருக்குது. மாவு பாருங்களேன், புளியறதுக்கு அப்படியே ஈஸியாக வெண்ணெய் மாதிரி வருது. கொஞ்சம் மாவு வந்து லூஸாகவே பிணையணும். கட்டியாக பிசைஞ்சா புளியறது கஷ்டமாக இருக்கும். அப்படியே வெண்ணெய் திரண்டு சட்டிக்குள்ள விழுந்த மாதிரி விழுது பாருங்கள். நம்ம குச்சி கார சேவ் ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்படி தான் வந்திருக்கு எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் உங்கள்கிட்ட சொன்னால சீவலில் ஒன்று போட்டு பார்ப்பேன்னு காட்டுவேன்னு. ஆனால் மாவு வந்து புரிஞ்சுக்கிட்டே இருந்துட்டேன். கடைசி ஃபைனல் பார்க்க மாவு பத்தல. ஆனால் சீவல் கேன்சல். நீங்களும் ஒரு தடவை இப்படி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா முருவலாக நல்லா க்ரன்ச்சியாக வந்திருக்கு. நீங்களும் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் எடுத்துக்கோங்க. டேட்டா பை பை. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேட்டா பை பை. See you.